SCO பாதுகாப்பு அமைச்சர்கள் மாநாட்டில் இந்தியா சார்பில் பங்கேற்றவர் யார்? ஆன்சர் ராஜ்நாத் சிங். ஸோ இப்போ SCO பாதுகாப்பு அமைச்சர்கள் மாநாடு இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா சீனாவில் நடந்திருக்கு. இந்த மாநாட்டில் இந்தியா சார்பில் இந்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் பங்கேற்றிருக்காங்க. இப்போ இந்த மாநாடு சீனாவின் கிங்டோவா அப்படிங்கிற நகரத்துல தான் இந்த SCO டிஃபென்ஸ் மினிஸ்டர்ஸ் மீட்டிங் அப்படிங்கிறது நடந்திருக்கு. அதுல ராஜ்நாத் சிங் அவர்கள் பங்கேற்றிருக்காங்க. இந்த மாநாட்டோட முடிவுல பாத்தீங்கன்னா கூட்டறிக்கை அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த மாநாட்டுல கூட்டறிக்கை அப்படிங்கிறது வெளியிடப்படலை, ஏற்றுக்கொள்ளப்படலை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கூட்டறிக்கையில நம்ம பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் வந்து கையொப்பமிடலை. ஏன் கையொப்பமிடலை அப்படின்னு கேட்டா, அந்த பெஹல்காம் தாக்குதல் நடந்துச்சு இல்லையா, பயங்கரவாத தாக்குதல், பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் வந்து April 22 வந்து பெஹல்காம், ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல பெஹல்காம்ல அட்டாக் பண்ணியிருப்பாங்க. அந்த அட்டாக் பத்தியோ அல்லது இந்த பயங்கரவாத நாடு தாண்டிய பயங்கரவாத செயல்பாடுகளில் ஈடுபடுறது தொடர்பான நம்ம இந்தியாவுடைய நிலைப்பாடு குறித்தோ இந்த கூட்டறிக்கையில இடம்பெறாததுனால நம்ம பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் அந்த கூட்டறிக்கையில கையொப்பமிடலை. ஸோ அதனால இந்த கூட்டறிக்கை அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ளப்படலை. ஏன்னா மற்ற நாடுகள் கொண்டாலும் ஒரு நாடு ஏற்றுக்கொள்ளலை அப்படின்னாலும் SCOல அதை அந்த கூட்டறிக்கையை ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா SCO ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது ஒருமித்த கருத்தின் அடிப்படையில் செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு அப்படிங்கிறது. இப்போ ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு பத்தி பார்த்தோம் அப்படின்னா இந்த மாநாடு இந்த வருஷம் சீனா தான் ஹோஸ்ட் பண்றாங்க. போன வருஷம் யார் நடத்தினா இந்த SCO மாநாட்டு அப்படின்னா கஜகஸ்தான். 24வது SCO மாநாடு அஸ்தானால நடைபெற்றிருக்கு, தலைவர்கள் மாநாடு. அதுக்கு முன்னாடி 2023ல இந்தியா தலைமையில காணொலி வாயிலாக SCO மாநாடு நடைபெற்றிருக்கு. இந்த வருஷம் 25வது SCO தலைவர்கள் மாநாடு சீனால தியான்ஜின் நகரத்துல நடக்க போகுது. இப்ப நடந்தது டிஃபென்ஸ் மினிஸ்டர்ஸ் மீட்டிங். தலைவர்கள் மாநாடு அப்படிங்கிறது இனிமேதான் நடக்கும். அடுத்து 2026ல ரஷ்யா வந்து 26வது SCO மாநாடு நடத்தும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்த ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன் எப்போ தொடங்கப்பட்டதுன்னா 2001 ஜூன் 15ல. இதோட ஹெட் குவார்டர் சீனாவின் பெய்ஜிங்ல இருக்கு. அடுத்து 2017ல தான் இந்த கூட்டமைப்புல இந்தியா இணைஞ்சிருக்கும். மொத்தமா இந்த SCOல எத்தனை நாடுகள் இருக்குன்னா, பிரிக்ஸ்ல நம்ம பார்த்த மாதிரி 10 நாடுகள் இந்த SCOல இருக்கு. ஸ்டார்டிங்ல 8 தான் இருந்திருக்கும். இப்போ லாஸ்டா தான் ஈரான் வந்து 9வது உறுப்பு நாடாகவும் பெலாரஸ் 10வது உறுப்பு நாடாகவும் இணைஞ்சது. ஸோ சீனா, ரஷ்யா, கஜகஸ்தான், கிர்கிஸ்தான், தஜிகிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், இந்தியா மற்றும் பாகிஸ்தான், அப்புறம் இப்போ லாஸ்டா ஈரான், பெலாரஸ் ஆகிய நாடுகள் இந்த SCO கூட்டமைப்புல உறுப்பு நாடுகளா இருக்கு. இந்த SCO அமைப்பு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பயங்கரவாத தடுப்பு நடவடிக்கைகள்ல இந்த உறுப்பு நாடுகள் வந்து ஈடுபட்டு வராங்க.